எல்லா உமன் ஆண்டர்ப்ரனருக்குமே நம்ம ஒரு ஆண்டர்ப்ரனர்ஷிப் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் தோன்ற விஷயம் வந்து பியூட்டிஷியன் ஆகலாம் அப்படின்றதான் தோணும். ஸோ அந்த ஒரு பியூட்டிஷியன் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறவங்களுக்கு தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ இப்போ பியூட்டிஷியன் பிஸ்னஸ் நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க, ஒரு விமனாக இருக்கீங்க, நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், இல்லை அப்படின்னா ஒரு கம்பெனியில் ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கேன், சைட் பை சைடு இதை வந்து நான் பண்ண போகிறேன். பட் நான் பண்ணுறது ப்ராப்பராக வந்து ஒரு கம்பெனியாக ரெஜிஸ்டர் பண்ணுற அளவுக்கு நான் பண்ண போகிறேன். அப்புறம் எனக்கு கீழே ஒரு 10 பேரை நான் வந்து ஹையர் பண்ண போகிறேன். இந்த மாதிரியான பிளான்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ மஸ்ட் உங்களுக்கு தான். ஸோ இப்போ வந்து ஜென்ரலாகவே ஒரு ஐடியா இருக்கும் எல்லாருக்கும், நான் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகணும்னு சொல்லிட்டு. பட் ஆனால் ஏன் நம்ம விமன் ஃபோக்கஸ்டாக சொல்கிறோம் அப்படின்னா அவங்க இந்த பியூட்டிஷியன் செக்மெண்ட் உள்ள அதிகமாக வந்து என்ரோல் ஆகிருக்காங்க. எங்களோட ஃபாலோவர்ஸ் நாங்கள் லிஸ்ட் எடுத்து பார்த்தாலுமே கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு 4000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இன்ஸ்டாவில். அதில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10% 400 ஃபாலோவர்ஸ் ப்ளஸ் வந்து பியூட்டிஷியன் செக்மெண்ட்டில் தான் இந்த வராங்க. அவங்க எல்லாரும் கேட்குற டவுட்ஸ் வந்து என்னவா இருக்குது அப்படின்னா, நான் ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கேன், பியூட்டிஷியன்லாம் பண்ணிட்டு இருக்கேன், சென்னையில் பண்ணிட்டு இருக்கேன், இல்லை அப்படின்னா அவங்க ஒரு ஏரியாஸ்லாம் சொல்லுவாங்க அங்கே பண்ணிட்டு இருக்கேன், இப்போ ஒரு ஆஃபீஸ் செட்டப் வந்து பண்ண போகிறேன். அப்போ நான் ஆஃபீஸ் செட்டப்பாக பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஜிஎஸ்டி வேணுமா, ஒரு ப்ராப்பரான பிஸ்னஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வரணுமா? ஸோ இந்த மாதிரியான டவுட்ஸ்லாம் இருக்கும். அதை தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து கேட்பாங்க. அது ரெஜிஸ்ட்ரேஷன் லைசன்சஸ் வைஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணாலும் அதுக்கு ஒரு ஐடியா வந்து பிளான் போட்டு வச்சிருப்பீங்க. அதேமாதிரி பியூட்டிஷனுக்கு நீங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டாக நம்ம எங்கே போகலாம் அப்படின்னா, ஒரு பியூட்டிஷனாக நீங்கள் வளர்றதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து தேவைப்படுது. எல்லா பொண்ணுமே ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் வந்து கேட்பாங்க, நான் இப்போ தான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், நான் பண்ணலாமா? இல்லை நான் வந்து ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கேன், அதை நான் முடிச்சுட்டு வந்து பண்ணலாமா? ஃபுல் டைமாக நான் பிஸ்னஸ் இறங்கி பண்ண போகிறேன், இதுக்கு எதனா டிகிரி எதனா பண்ணணுமா, இல்லை சர்டிஃபிகேட்ஸ் என்ன எடுக்கணுமா? இந்த மாதிரியான டவுட் வந்து இருக்கும். இதுக்கு சிம்பிளாக ஆன்சர் சொல்லணும் அப்படின்னா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் இதுக்கான ப்ரொஃபஷனல் டிகிரி எடுக்கணுன்ற அவசியம் வந்து கிடையாது. ஸோ உங்களுக்கு இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நீங்கள் இந்த பிஸ்னஸ் வந்து எடுத்து பண்ண போகிறீங்க, இதை நான் வந்து ப்ராப்பராக எடுத்து பண்ணுறதா என்னோட ஃபியூச்சர் பிளானே அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணலாம். அது வந்து நீங்கள் இதுக்கான டிகிரி படிச்சிருக்கணுன்றது அவசியம் இல்லை, உங்களுக்கு ஒரு காலேஜ் டிகிரி இருக்கணுன்றது அவசியம் வந்து கிடையாது. உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் போதும். நீங்கள் வந்து ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் இதை நீங்கள் பார்ட் டைமாக பண்ண போகிறீங்கன்னா ஓகே, ஃபுல் டைமாக பண்ண போகிறீங்கன்னா நீ இறங்கி பண்ணலாம். ஸோ இது இருக்கிற விஷயமா இருக்குது. நான் எங்கேருந்து இந்த ஒரு பியூட்டிஷனை வந்து லேர்ன் பண்ணிக்கிறது, அடுத்த கொஸ்டின் நீங்கள் வரும். ஸோ இதுக்கு நமக்கு இருக்கிற சிம்பிளான ஆப்ஷன் என்ன அப்படின்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இந்த பியூட்டிஷன் செக்மெண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட சேர்ந்துட்டு அவங்களோடவே சேர்ந்து அந்த ஒர்க்கை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அவங்க கூட சேர்ந்து எப்படி அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதை நீங்கள் கேதர் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இதுக்குன்னே நிறைய கோர்சஸ் வந்து இருக்குது, அந்த கோர்சஸ்லாம் நீங்கள் வந்து பர்சியூ பண்ணலாம். அது மேக்ஸிமம் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கான்னு சொல்லி பாருங்கள். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் எடுத்துக்கிறது பெட்டராக வந்து இருக்குது. இதுக்குன்னே ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸ் வந்து இருக்காங்க, அங்கே நீங்கள் போகலாம். கவர்மெண்ட்டுமே நிறைய வந்து இதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் ப்ரோக்ராம் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. அங்கே நீங்கள் போயிட்டு நீங்கள் அந்த ஒரு கோர்ஸ் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இன்னும் ஒரு கிரெடிபிலிட்டி வந்து உங்கள் மேலே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் எல்லாரும் ஆன்லைனில் பார்த்துட்டு தான் லேர்ன் பண்ணுவீங்க. பட் ஆனால் அதை ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இடம் இருக்கான்னு பாருங்கள். அப்படி இடம் இருந்துச்சு அப்படின்னா அது பெட்டர். இல்லை நீங்கள் ஒரு கோர்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அவங்க அதுக்கான பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் தராங்களான்னு சொல்லிட்டு பாருங்கள். அந்த அசிஸ்டன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கான்றதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா பெட்டர், நீங்கள் அந்த இடத்துல கோர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இப்போ அடுத்த கொஸ்டின் மெயினான இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா, இதுக்கு சர்டிஃபிகேஷன்ஸ் மஸ்ட் அப்படின்றது வந்து இருக்குது. ஸ்கில் மட்டும் இருந்தால் போதும், சர்டிஃபிகேஷன் உண்மையாகவே மஸ்ட் கிடையாது. ஸோ ஒரு சில இடத்துக்கு நீங்கள் போய் பண்ண போகிறீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு வந்து கேட்பாங்க, இந்த மாதிரி நீங்கள் என்ன சர்டிஃபிகேட் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ வந்து அது ஒரு ஆடானா தான் வந்துருக்கும். பட் ஆனால் இதுக்கு மஸ்டான சர்டிஃபிகேட் நீங்கள் எடுத்துருக்கணுன்றதுலாம் எதுவுமே வந்து கிடையாது. ஒரு சில இடத்துல மட்டும் கேட்பாங்க. நீங்கள் பெரிய பெரிய கிளைண்ட்ஸ் நீங்கள் அப்ரோச் பண்ண போகிறீங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக வந்து கேட்பாங்க, இதுக்குன்னு எதனா நீங்கள் படிச்சிருக்கீங்களா, இல்லை அப்படின்னா சர்டிஃபிகேட்ஸ் எதனா வந்து வச்சிருக்கீங்களா, இல்லை ஏதோ ஒரு அவார்டு எதனா ரிசீவ் பண்ணியிருக்கீங்களா, அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டா போதும். சரி, ஓகே. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பேசிக்கான கொஸ்டின்ஸ். இது எல்லாமே நீங்கள் கிளாரிஃபை பண்ணதுக்கப்புறமா இந்த பிஸ்னஸ் உள்ள ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்துட்டு இருப்பீங்க, ஒரு ஃப்ரீலான்சராக பண்ணிட்டு இருப்பீங்க, இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ இதை வந்து ப்ராப்பராக நான் பிஸ்னஸாக மாற்ற போகிறேன். இப்போ நான் மாற்ற போகிறேன் அப்படின்னா நான் வீட்டிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாமா, இல்லை அப்படின்னா ஒரு சலூனுக்கு போய் தான் நான் வேலை செய்யணுமா, ஃபுல் டைமாக நான் இது உள்ள வந்துட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறதுன்ற கொஸ்டின் வந்துடும். நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் ஒரு பிஸ்னஸாக பண்ண போகிறீங்க அப்படின்னா தனியாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது பெட்டராக வந்து இருக்கும். இல்லை நான் வந்து இன்னும் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி வந்து வரல, நான் இன்னொரு கம்பெனியில் ஒர்க் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த ஒரு கம்பெனியில் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிட்டு வந்துட்டு திரும்ப நீங்கள் வந்து தனி கம்பெனி ஆரம்பிச்சுக்கிட்டு பெட்டராக வந்து இருக்குது. இப்போ அடுத்த ஒரு கொஸ்டின் வந்து வரும். சரி, ஓகே. இப்போ நான் கமர்ஷியலாக இந்த ஒரு பியூட்டி செக்மெண்ட் உள்ள வரப்போறேன்றது முடிவு பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து ஆரம்பிக்க போகிறேன், என்ன பண்ணுறது அப்படின்ற கொஸ்டின் வந்து வரும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம சென்னைன்ற ஒரு ஏரியா வந்து வச்சுப்போம். சென்னையில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னாலே அதுக்கு நிறைய ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் லைசன்சஸ் வந்து இருக்குது. நீங்கள் வந்து பியூட்டிஷியன் பிஸ்னஸ் தான் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த ஒரு பிஸ்னஸை நீங்கள் மட்டும் பண்ண போகிறீங்களா, இல்லை உங்கள் பார்ட்னரோட சேர்ந்து பண்ண போகிறீங்களா? இந்த கொஸ்டினுக்கு வந்து உங்களுக்கு ஆன்சர் தெரியணும். நீங்கள் மட்டும் பண்ண போகிறீங்க அப்படின்னா சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்ன்ற அந்த ஸ்ட்ரக்சரை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இல்லை நான் கொஞ்சம் வந்து பர்ஃபெக்டாக பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்றவங்க ஓபிசி வந்து சூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இல்லைப்பா நான் வந்து என்னோட பார்ட்னர் இருக்காங்க, அவங்களையும் சேர்த்து நான் வந்து வச்சு பண்ண போகிறேன் அப்படின்னா பார்ட்னர்ஷிப் கம்பெனி வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் கம்பெனியை நான் இன்னும் சூப்பராக பண்ணலாம்னு ஆசைப்பட்றேன், அதை வந்து என் ஃபேமிலியும் உள்ள வருவாங்க, நிறைய வந்து ஸ்ட்ரக்சராக பண்ணலாம்னு சொல்லி ஆசைப்பட்றேன்றவங்க வந்து எல்எல்பி வந்து நீங்கள் சூஸ் பண்ணி பண்ணலாம். இல்லை என்னோட ஒரு பிஸ்னஸ்க்குள்ளே நான் பியூட்டி ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து செல் பண்ண போகிறேன், அப்புறம் வந்து ப்ராப்பராக ஒரு 10 பேர் வந்து ஹையர் பண்ண போகிறேன், இதோட செட்டப்பே நான் வந்து பெருசாக வந்து பிளான் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் எடுக்கும் போதே கம்பெனி ஏதாவது ரெஜிஸ்டர் பண்ணும்போதே பிரைவேட் லிமிட்டடாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறது பெட்டராக வந்து இருக்குது.
சரி ஓகே இதை நீங்கள் முடிச்சிட்டீங்க. அதுக்கு அடுத்த பார்த்து ஜிஎஸ்டி எல்லாருமே கேட்பாங்க, உங்களோட கம்பெனி ஜிஎஸ்டி இருக்கா அப்படின்றத கேட்பாங்க. உங்களோட டர்ன் ஓவர் வந்து அந்த ஜிஎஸ்டி லிமிட்டுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எடுக்கணுன்ற அவசியம் வந்து கிடையாது. பட் ஆனால் எடுத்து வச்சுக்கிறது பெட்டராக வந்து இருக்குது. அப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கான அந்த ரிட்டர்ன்ஸ் ஃபைலிங்லாம் நீங்கள் வந்து பே பண்ணணும். கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் என்ன மாதிரியான அந்த ஜிஎஸ்டி சேல்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்கிறத காமிக்கணும். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறது பெட்டராக வந்து இருக்குது. ஸோ இது எல்லாமே பேசிக்கான விஷயங்கள். அதுக்கு அடுத்த விஷயத்துள்ள போகும். இந்த பிஸ்னஸை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது அந்த ஒரு ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேட் லைசன்ஸ்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அதாவது லோக்கல் பாடி லைசன்ஸ்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கிறது பெட்டராக வந்து இருக்குது. முடிஞ்ச எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட்டும் வாங்கி வச்சுக்கிங்க. அது உங்கள் பிஸ்னஸ்க்கு சூப்பராக வந்து இருக்கும். உங்களுக்கும் நிறைய பிஸ்னஸ் ஆர்டர்ஸ் வந்து வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை நோட் பண்ணணும். கண்டிப்பாக உங்களோட பிஸ்னஸ்க்குன்னு ஒரு பிராண்ட் வந்து பில்ட் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுவீங்க. அதுக்குன்னு ஒரு லோகோ வந்து கிரியேட் பண்ணியிருப்பீங்க. அதை நீங்கள் ட்ரேட்மார்க் பண்ணி ப்ராப்பராக ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிறது பெட்டராக வந்து இருக்குது. இந்த ஒரு பியூட்டி செக்மெண்ட் எந்த கிளாஸ் கீழே வருதோ அதுக்கு கீழே நீங்கள் வந்து பண்ணி வச்சுக்கிட்டு அப்போ நீங்கள் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட பிராண்டை வேறு யாராலும் காப்பி பண்ண முடியாது. சென்னையில் உங்களோட பிஸ்னஸ் இருக்குது ஓகே, பட் ஆனால் தமிழ்நாடு ஃபுல்லாக என்னோட பிஸ்னஸ் ப்ராடக்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகும். இந்தியா ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த ப்ரொடக்ஷன் வந்து கிடைக்கும். ஸோ ட்ரேட்மார்க்கும் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் பிராண்ட் நேம் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கான லோகோ டிசைட் பண்ணிட்டீங்க, இல்லை அப்படின்னா அது வேர்ட் மார்க்காக பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதை ட்ரேட்மார்க் பண்ணிக்கிங்க. ஸோ உங்களோட பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டெப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஜிஎஸ்டி எடுக்கலாமா அப்படின்றத நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ட்ரேட்மார்க் பண்ணி வச்சுக்கும்போது உங்கள் பிராண்டும் வந்து ப்ரொடக்ட் ஆகிடுச்சு. அப்புறம் லோக்கலில் வந்து இந்த ட்ரேட் லைசன்ஸ் எடுக்கணும்னு சொல்லியிருந்தோம், அதுவும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ மேக்ஸிமம் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஒருவேளை உங்கள் பிஸ்னஸில் ஒரு 10 பேர் எம்ப்ளாயி வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் இந்த பிஎஃப் இஎஸ்ஐ விஷயங்கள்லாம் வந்து எடுத்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கு லேபர் லாவில் வந்து என்ன மாதிரியான அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே ஃபாலோ ஆகுதோ அதையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கங்க. ஸோ இது எல்லாமே பேசிக்கான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் தென் லைசன்சஸ். இது கவர்மெண்ட் உங்ககிட்ட கேட்பாங்க. இதுக்கான லைசன்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்து வச்சிருக்கணும். இப்போ என்னோட பியூட்டி செக்மெண்ட் பிஸ்னஸ் நான் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போயிட்டேன்ப்பா. இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா எனக்குனே ஒரு ஓன் பிராண்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சுல, அதுக்கு கீழே நான் பிராண்ட் பண்ணிட்டு ஒரு ஃபேஸ் வாஷோ இல்லை அப்படின்னா சீரமோ வந்து விற்க போறேன். இது பண்ண முடியுமா? கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணலாம். ஓன் மேனுஃபேக்சரிங் நீங்களே பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், இல்லை அப்படின்னா தேர்ட் பார்ட்டி வச்சு மேனுஃபேக்சர் பண்ணி நீங்கள் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம். அதுக்கு என்ன மாதிரியான அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்புறம் வந்து இந்த ஒரு சர்டிஃபிகேஷன் இருந்தால் தான் இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து இப்போ அப்ரூவ்டான ப்ராடக்டாக மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது எல்லாமே நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு பெட்டராக இருக்குது. இந்த ப்ராசஸ் போகும்போது நீங்கள் ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பெட்டராக வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள் வந்து இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டாலே போதும். நிறைய காமனான அந்த பியூட்டிஷியன்ஸ் வந்து பண்ணுற விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னா அவங்க ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுவாங்க, பட் ஆனால் அது ஒரு ப்ராப்பராக ரெஜிஸ்டர் பண்ணி அது ஒரு கம்பெனியை ரன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க. ஏன் அப்படின்னா இவ்வளோ விஷயம் வந்து நான் பண்ணுமா, பிஸ்னஸை ரெஜிஸ்டர் பண்ணணும், ஜிஎஸ்டி எடுக்கணும், இதெல்லாம் நான் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற கொஸ்டின் வந்து இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அதுக்கான ஏரியா பார்த்துட்டு இந்த இடத்துல ஷாப் லொக்கேஷன் வரப்போகுது அப்படின்னா அந்த ஷாப் லொக்கேஷன்லாம் நீங்கள் வந்து பார்த்துட்டு ட்ரேட் லைசன்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு ப்ராப்பராக நீங்கள் வந்து ரன் பண்ண ஆரம்பிக்கலாம். போக 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 அந்த கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இது எல்லாத்துக்கும் முன்னாடி ட்ரேட்மார்க் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இப்போ தான் உங்கள் பிராண்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் ட்ரேட்மார்க் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்குது. இல்லைப்பா நான் லேட்டராக தான் பண்ண போகிறேன், இப்போ பண்ண போகிறதுல ஒரு 2 வருஷம் அப்புறம் தான் பண்ண போகிறேன், பட் ஆனால் என் பிராண்ட் நேம் வந்து நான் சூஸ் பண்ணிட்டேன், அதுக்கான லோகோலாம் டிசைன் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா நீங்களும் ட்ரேட்மார்க் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம் பிஸ்னஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து இருக்கிற டிப்ஸாக வந்து இருக்குது. ஸோ ஓவராலாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிட்டு இருக்கும். ஸோ இந்த ஒரு பிஸ்னஸ் உள்ள வரவங்க எல்லாருக்குமே இப்போ நம்ம என்ன பண்ணால் எப்படி போகலாம் அப்படின்ற ஐடியா வந்து கிடச்சிட்டு இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு இந்த பியூட்டிஷனாக இருக்கீங்க, இல்லை இந்த பியூட்டிஷனுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அதெல்லாமே கமெண்ட்ஸில் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அது எல்லாமே அனலைசிஸ் பண்ணிட்டு உங்களுக்கான ஆன்சர்ஸ் வந்து கொடுப்போம். ஸோ இதில் எதனா டவுட்ஸ் இருக்குனாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க. அடுத்த வீடியோவில் என்ன செக்டர் பற்றி பேசலாம் அப்படின்றதையும் கமெண்ட்டில் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம். பாய்.